நியூசிலாந்து இந்த நாட்டோட பேரை கேட்டதுமே உங்க மனசுல என்ன தோணுது? இயற்கை எழில் சூழ்ந்த நாடுகள்ல ஒண்ணு. ரொம்ப அழகழகான மலைகள், பசுமையான மலை தொடர்கள், ரொம்ப அமைதியான நாடு, ஸ்டேபிளான எக்கானமி, எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லை, செட்டில் ஆகிறதுக்கு ஏற்ற நாடு. இதுதான் அந்த நாட்டை பத்தின நம்முடைய அபிப்பிராயம். பட் கடந்த ஒரு சில வருஷங்களா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாடே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த பூர்வீக மக்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதனால? இன்னைக்கும் உலகத்துல எத்தனையோ நாடுகளை சேர்ந்த பல லட்சக்கணக்கான மக்கள் நியூசிலாந்துல போய் செட்டில் ஆயிட மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுறாங்க, முயற்சி பண்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த ஊரை சேர்ந்த மக்கள் எதுக்காக அதை விட்டுட்டு வெளியேற ஆரம்பிக்கணும்? இத்தனைக்கும் நியூசிலாந்துல பெரிய சண்டை சச்சரவோ யுத்தங்களோ எதுவும் கிடையாது. அந்த நாட்டோட பொருளாதாரமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்படிப்பட்ட நாட்டை விட்டுட்டு இவங்க எதுக்காக வெளியேறணும்? இந்த வீடியோல அதை பத்தி தெளிவா பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. நியூசிலாந்து நாட்டோட பூர்வீக மக்களை கிவிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. கிவி அப்படிங்கிறது அந்த நாட்டோட தேசிய பறவையோட பேரு. அதை அந்த மக்கள் ரொம்ப பிரைடா நினைக்கிறதுனால தங்களை கிவிஸ் பீப்புள் அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க. ரொம்ப தாமதமா ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி தான் நியூசிலாந்து உலக வரைபடத்திலேயே வந்து சேர்ந்துச்சு. பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற பாலினேசியன் தீவு பகுதியில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மாவோரி பழங்குடியின மக்கள் இந்த தீவை வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இப்பவும் கூட நியூசிலாந்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 18% பேர் இந்த மாவோரி மக்கள் தான். அதுக்கு பிறகு எத்தனையோ பல நாடுகளை இங்கிலாந்து தங்களுடைய காலனி நாடுகளாக மாற்றினதை போல நியூசிலாந்தையும் காலனி நாடுகளாக மாற்றி வச்சிருந்தாங்க. அப்புறம் பின்னர் வந்த நாட்கள்லாம் அந்த மக்கள் சுதந்திரத்துக்காக போராடி முதல்ல டொமினியன் அந்தஸ்து அப்படின்றது போல ஒரு அரை சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த அதே வருஷத்துல நியூசிலாந்துக்கும் ஒரு முக்கால்வாசி சுதந்திரம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. முழுமையான சுதந்திரமும் அப்போ இல்லை. ஏன்னா சட்டம் இயற்ற அதிகாரம் அப்பவும் கூட நியூசிலாந்துக்கு வந்து சேரல. 1986 தான் நியூசிலாந்துக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் முழுமையாக வந்து அடையுது. இன்னைக்கு நியூசிலாந்து ஒரு தன்னிச்சையான முழு சுதந்திரம் பெற்ற ஒரு தேசம்தான். பட் அது ஒரு வினோதம் இருக்கு. என்னன்னா, அரசியல் சாசன சட்டப்படி நியூசிலாந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி, அதாவது அரசியல் சாசன சட்டத்திற்குட்பட்ட மன்னராட்சி. இன்னைக்கும் பிரிட்டன் இளவரசர் தான் நியூசிலாந்து நாட்டோட தலைவர். நடைமுறையில் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் ஒரு பிரைடுக்காக அதை இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நியூசிலாந்தோட சுருக்கமான அரசியல் வரலாறு. பட் அரசியல் வரலாற்றை விடவும் அந்த நாட்டோட ஜியாகிரபி தான் அதோட மிகப்பெரிய சாபமாகவும் வரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது நியூசிலாந்தோட ஜியாகிரபி தான். உலக வரைபடத்தை எடுத்து பார்க்கும்போது பூமியோட தென் அரைக்கோள பகுதியில் வேற எந்த பெரிய கண்டத்து கூடவும் ஒட்டாம கடலுக்குள்ள ஒரு தீவா தனியா ஒதுங்கி போய் கிடக்குது நியூசிலாந்து. இது ஒரு வகையில் அதுக்கு பாசிட்டிவை கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் சமயத்தில் இப்படி தனியாக ஒதுங்கி தூரமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இந்த நாட்டுக்கு ஏற்படலை. இப்போ சமீபத்தில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே முடக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று கூட நியூசிலாந்தை பெருசாக அஃபெக்ட் பண்ணல. தூரமாக தள்ளி இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால ஐசோலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இது ஒரு பாசிட்டிவ். அப்படின்னா நெகட்டிவ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு உலகத்தோட பெரும்பான்மையான வணிகம் அப்படிங்கிறது அந்த பூமியோட வட அரைக்கோள பகுதியில் தான் அதிகமாக நடக்குது. நீங்கள் மரைன் டிராஃபிக் கண்ட்ரோலோட அந்த ரேடார் மேப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வணிக கப்பல்கள் இந்த வட அரைக்கோள பகுதியை தான் சுற்றி போகும். பல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் மேலே தான் போகும். பூமியோட கீழ்ப்பகுதியில் ரொம்ப சொற்பமாக தான் போகும். காரணம் அங்கே நாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருக்கிற நாடுகள்லேயே நியூசிலாந்து ரொம்ப தள்ளி இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக என்ன விளைவுகளை கொண்டு வருது அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் இந்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாட்டுக்கு தேவையான காரையோ இல்லை வேற எந்த பொருட்களையோ வேற ஏதோ ஒரு தேசத்தில் உற்பத்தி ஆகிறத இப்போ நியூசிலாந்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி அங்கே போகணும். ஆஸ்திரேலியா தான் இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்கிற நாடு. பட் அந்த பக்கம் கூட 2000 கிலோமீட்டருக்கு அப்பால தான் ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல தான் நியூசிலாந்தில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வேற நாட்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ரொம்ப தூரம் கொண்டு போகணும். இதெல்லாம் என்ன விளைவு ஏற்படுத்தும்? எரிபொருள் செலவை அதிகமாக்கும், கப்பல் கட்டணத்தை அதிகமாக்கும், விமான கட்டணம்னா அதுவும் அதிகமாக்கும். ஸோ அந்த கொண்டு போய் சேர்க்கிற போக்குவரத்து செலவு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். அப்படின்றதுனால வணிக கப்பல்கள் இந்த நாட்டை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஸோ மெஜாரிட்டி பொருட்கள் இந்த நாட்டை வந்து சேர்றது அப்படிங்கிறது அதிக கட்டணம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நியூசிலாந்தோட மக்கள் தொகை. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில் பல மடங்கு கம்மி தான் நியூசிலாந்தில் இருக்குது. வெறுமனே 50 லட்சம் 55 லட்சம் மக்கள் தொகை தான் நியூசிலாந்தில் இன்னைக்கு வாழ்கிறாங்க. சொற்ப மக்கள் தொகை கொண்ட அந்த தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி நிறுவனம் அங்கே போய் தொழிற்சாலை ஆரம்பிக்குமா?
இவ்வளவு பெரிய பணத்தை முதலீடு பண்ணி வெறுமனே 50 லட்சம் மக்கள் கொண்ட அந்த வாடிக்கையாளரை டார்கெட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகும், எவ்வளோ தூரம் லாபம் பார்க்க முடியும் அப்படிலாம் அவங்க சந்தேகிப்பாங்க இல்லையா. அதனால பெரிய நிறுவனங்கள் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்க. பக்கத்தில் வேற சில நாடுகள் இருந்துச்சுன்னா அங்கே உற்பத்தி செஞ்சு பக்கத்து நாடுகளுக்கு கொண்டு போவாங்க. பட் அங்கிருந்து பக்கத்து நாடு அப்படிங்கிறதே 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஆஸ்திரேலியா தான். அதை விட்டுட்டு அப்புறம் ஆசிய கண்ட பகுதியில் இருக்கிற மற்ற நாடுகள் நோக்கி வரணும். அது இன்னும் ரொம்ப ரொம்ப தூரம். ஸோ நியூசிலாந்தில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்த ஜியாகிரபி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குது. சரி, இந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்குது. நியூசிலாந்து பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது ரியல் எஸ்டேட், இன்னொன்று விவசாயம். இப்போ ரியல் எஸ்டேட் எடுத்துக்குவோம். நியூசிலாந்து மக்கள் தங்களுடைய சேமிப்பை புது பிஸ்னஸ்லையோ ஐடி கம்பெனிகள்லையோ இல்லை வேற செக்டார்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. அவங்க இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த 30 வருஷமாக இது ஒரு கலாச்சாரமாகவே அங்கே வளர்ந்து போயிருக்குது. அதனால நியூசிலாந்தோட மேஜர் சிட்டிஸ்ல எல்லாம் ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்லாந்து மாதிரியான நகரங்களில் பல மில்லியன் டாலர் கொடுத்தா தான் ஒரு வீடு வாங்க முடியும் அப்படின்றது தான் அங்கே நிலைமையாக இருக்குது. ஸோ சாதாரண ஒரு ஒர்க்கிங் கிளாஸுக்கு மிடில் கிளாஸுக்கு சொந்தமாக வீடு வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு நியூசிலாந்தில் ஒரு கனவு மாதிரி மாறிடுச்சு. சரி, வாடகைக்கு போகலாமே அப்படின்னா வாடகைக்கான கட்டணமும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த ஊரில் நம்மளால் சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியாது அப்படின்ற நிலையை அந்த மக்களுக்கு அது உருவாக்கி இருக்குது. நியூசிலாந்து பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இன்னொரு துறை அப்படின்னா விவசாயம். நமக்கு எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா, நவீன காலத்தில் உலகத்தோட எத்தனையோ நாடுகள் மற்ற துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நியூசிலாந்து இன்னமும் விவசாயத்தை அடிப்படையாக வச்சு எப்படி இயங்க முடியும், அது நாட்டோட பொருளாதாரத்துக்கு அது கேட்டர் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் வருது. பட் ப்ராக்டிக்கலாக நியூசிலாந்து இதை சாதிச்சு காட்டிட்டு இருக்கு. இதை பேசும்போது நம்ம உடனே நம்ம ஊரில் இருக்கிற விவசாயத்தோட நியூசிலாந்தை கம்பேர் பண்ணக்கூடாது. இங்கே 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு சின்ன அளவில் நம்ம பண்ணுறோம். நியூசிலாந்தில் 1000 ஏக்கர் 5000 ஏக்கர்னு ரொம்ப பறந்து விரிஞ்ச பிரம்மாண்டமான விவசாய பண்ணைகள் அங்கே இருக்குது. பண்ணையோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறாங்க, நவீன கால ரோபோட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, நவீன தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு அந்த விவசாயம் வேற லெவலில் இருக்குது. அதே போல் இங்கே நெல் உளுந்த உற்பத்தி பண்ணி அப்படியே நம்ம விற்கிறோம் இல்லையா, அதை போல் அவங்க பண்ணுறது இல்லை. அவங்க உற்பத்தி பொருட்களை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றுறாங்க. பால் பொருட்கள் உற்பத்தியில் நியூசிலாந்து சைனாவுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே 2வது இடத்துல இருக்குது. ஒயின் உற்பத்தி பண்ணுறாங்க. இறைச்சி ஏற்றுமதியில் ரொம்ப லீடிங் கண்ட்ரியாக அந்த நாடு இருக்குது. இப்படி எத்தனையோ சொல்லலாம். ஸோ ஒரு அக்ரி பேஸ்டு கமாடிட்டிக்கு அந்த நாடு கடந்த சில வருஷங்களாக பழகி வந்திருக்கு. ஸோ அந்த விவசாயம் அதை சார்ந்த பொருளாதாரம் அந்த நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னாக்க, ஒரு நவீன காலத்து இளைஞனுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை இந்த அக்ரி பேஸ்டு எக்கானமி தர்றதில்லை. இப்போது இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வர்ற ஒரு நியூசிலாந்து இளைஞன் உலகத்தை பார்க்குறான், சோசியல் மீடியாவை பார்க்குறான். அமெரிக்க ஐரோப்பிய இளைஞர்கள் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஐடி ஹப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், புதிய துறைகள், வேலை வாய்ப்புகள் எல்லாம் உலகம் முழுக்க போயிட்டு இருக்கும்போது நியூசிலாந்து இளைஞர்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவது, அந்த மோகத்தில் தானும் தள்ளப்படுவது அப்படின்றது இயல்பு. பட் நியூசிலாந்தில் அதற்கான பாசிபிலிட்டி இல்லாமல் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தது போல அந்த நாட்டோட மக்கள் தொகை ரொம்ப குறைவு அப்படின்றதுனால பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகள் அங்கே அவங்களுடைய அலுவலகங்களை திறக்கிறது குறைவு. நிறுவனங்கள் இருந்தாலும் கூட வேலை வாய்ப்புகளுடைய எண்ணிக்கை, உயர் பதவிகளுடைய எண்ணிக்கை எல்லாமே ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஒரு நியூசிலாந்தில் ஐடி துறையில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு பேஷனேட்டாக இருக்கிற ஒரு இளைஞன் அங்கே முன்னேறணும் அப்படின்னா அந்த சீலிங்கை ரொம்ப சீக்கிரமாகவே அடைஞ்சிட முடியும். அதை விட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நியூசிலாந்தில் அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப சொற்பமாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நிலைமை. இன்னைக்கு படித்து வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கேட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே தொழில் வாய்ப்புகள் ரொம்ப சொற்பமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான காரணம். சரி, இந்த நிலைமையில் அந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா. நியூசிலாந்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனா ஆஸ்திரேலியா தான். 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில பெரிய கல்ச்சுரல் வித்தியாசங்கள் இல்லை. விசா எடுக்காமல் அந்த நாட்டுக்கு போகலாம். ஆஸ்திரேலியாவில் நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிகள் இருக்குது, நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது. சம்பளமும் 20-30% அதிகம். ஸோ இந்த காரணத்தால் தான் நியூசிலாந்து நாட்டோட டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், நர்சஸ் அப்படின்னு ரொம்ப மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பேர் ஆஸ்திரேலியாவை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. பட் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இது எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது நியூசிலாந்தோட அந்த புவியியல் அமைப்பு தான். ஜியாகிரபிக்கலாக அது ரொம்ப ஒதுங்கி ஓரமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா எல்லா காலத்துலையும் அந்த நாடு அப்படி தானே இருக்குது. இப்போ திடீர்னு இந்த கிரைசிஸ் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் கொரோனா. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்ட கொரோனா நியூசிலாந்தையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் அந்த நாடு மற்ற நாடுகளை விட ரொம்ப தீவிரமான லாக்டவுனை ஃபாலோ பண்ணாங்க, ஸ்ட்ரிக்டாக அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஏற்கனவே அந்த நாட்டுக்கு கப்பலில் ஒரு பொருள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போகணும். அந்த நாட்டிலேருந்து வெளில பொருள் போகணும்னாலும் அப்படி தான். அந்த டைமில் ரொம்ப இந்த ஐசோலேஷன்லாம் ரொம்ப கடுமையாக அந்த நாடு ஃபாலோ பண்ணுச்சு. இப்போ கொரோனா முடிஞ்சு மற்ற நாடுகள்லாம் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் போது நியூசிலாந்தில் அந்த ரெக்கவரிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு.
ரொம்ப தடுமாறி போச்சு. இதை சமாளிக்கிறதுக்காக நியூசிலாந்து என்ன பண்ணுச்சு, இதை தொடர்ந்து வந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம், அந்த யுத்தத்தின் காரணமா சர்வதேச சரக்கு போக்குவரத்து கப்பல் வணிகம் தடைபட்டு நியூசிலாந்துக்குள்ள வர்ற ஒவ்வொரு பொருளோட விலையும் உயர ஆரம்பிச்சது. எல்லா பொருட்களோட விலையிலையும் இந்த இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சது. விலைவாசி ஹெவியாக ஆரம்பிச்சது. அப்படி கண்ணு மண்ணு தெரியாம விலைவாசி அதிகரிக்கும் போது என்ன ஆகும், மக்கள் பொருட்களை வாங்க முடியாது, கடைகளில் சேல்ஸ் இருக்காது, நிறைய கடை இழுத்து மூட வேண்டியிருக்கும். மிச்சம் மீதி இருக்கிற கடைகளில் கூட வேலை பார்க்கறோட எண்ணிக்கையை குறைப்பாங்க, மீதி வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தை குறைப்பாங்க. இதெல்லாம் ஒரு செயின் லிங்க் ரியாக்ஷன் போல வரிசையாக அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கும். நியூசிலாந்தில் இப்படி தான் நடந்துச்சு. இதனோட அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் ஹவுசிங் பபுள் வெடிச்சுது. ஏற்கனவே நியூசிலாந்தில் நம்ம பார்த்தது போல ரியல் எஸ்டேட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த கிரைசிஸ் வந்து அந்த பபுளை உடச்சி விட்டுருச்சு. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஹெவியாக சமூகத்தை தாக்க ஆரம்பிச்சது. இப்படி நாளுக்கு நாள் நாட்டோட பொருளாதாரம் மோசமாகிறத பார்த்த நியூசிலாந்து அரசு வட்டி விகிதத்தை உயர்த்துறாங்க. அதன் மூலமாக அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். உலகத்தில் எந்த நாடும் அதை தான் செய்யும். அப்படி வட்டி விகிதத்தை உயர்த்தும் போது ஏற்கனவே வாங்கியிருந்த கடனுக்கெல்லாம் திருப்பி கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகை அதிகரிக்குது. இப்போ $2000 மாதம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னாக்க அந்த வட்டி உயர்வுக்கு பிறகு அது $3000 $3500 அதிகரிக்குது. இது எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டில் இனிமேலும் பழைய மாதிரி நிம்மதியாக வாழ முடியாது, ஒரு பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்போட வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலையை அங்கே கிரியேட் பண்ணுது. அதன் காரணமாக இவங்க மற்ற நாடுகளை நோக்கி படையெடுக்கிற வேகம் அதிகரிக்குது. பொதுவாக நியூசிலாந்து மக்கள் ஆஸ்திரேலியாவை நோக்கி வேற வேற காரணங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது கடந்த 20-30 வருஷமாக நடந்துகிட்டு இருந்த ஒன்று தான். ஏன்னா நியூசிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா அது ஆஸ்திரேலியா தான். ஸோ அப்படிப்பட்ட ட்ரெடிஷன் ஆல்ரெடி அவங்களுக்கு உண்டு. பட் இந்த போஸ்ட் கொரோனா கிரைசிஸ் அப்படிங்கிறது இந்த போக்கை வந்து பயங்கரமாக ஸ்பீடப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். 2023 வருஷம் தான் இது ஒரு உச்சத்துக்கு போகுது. 2024 அது அடுத்த லெவலுக்கு போய் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 1,30,000 பேர் நியூசிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி போனாங்க. 2025 1.5 லட்சம் பேர் நியூசிலாந்து டு ஆஸ்திரேலியா போனாங்க. அதில் ஒரு சின்ன சைஸ் ஐரோப்பிய நாடுகள் நோக்கியும் போனாங்க. பட் இந்த 1 லட்சம் பேர், 1.25 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர், இந்த நம்பர்லாம் நமக்கு ரொம்ப சின்னது போல தெரியும். ஏன்னா நம்ம நாட்டோட மக்கள் தொகையை கம்பேர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம். நியூசிலாந்தோட மக்கள் தொகை சுமார் 50 லட்சம் பேர் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் அதில் வெளியேறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஹியூஜ் நம்பர் தான். இதில் இன்னொரு அபாயகரமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி வெளியேறாங்க இல்லையா, இதில் அதிகபட்சம் பேர் இளைஞர்கள். 38% பேர் வெளியேறதுல இளைஞர்கள் தான். 18லேருந்து 30 வயசுக்கு இடைப்பட்டவங்க வெளியேறாங்க. ஒரு நாட்டில் இப்படி அதிகபட்சம் உழைக்கக்கூடிய திறன் உள்ளவங்க, ஒரு நாட்டோட எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் வெளியேறுவது அப்படிங்கிறது அந்த நாட்டோட வளர்ச்சிக்கே இடையூறான விஷயம். ஒரு மிகச்சிறந்த மூளைகள், மிகச்சிறந்த அறிவாளியை உள்ளவங்க, மிகச்சிறந்த திறன் படைத்தவர்கள் தான் முதல்ல வெளியேறுவாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, அறிவுசார் வெளியேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் யாரெல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகளோ எல்லா துறைகள்லையும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆஃபர் லெட்டர் கிடைக்கும், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பெரிய இடங்களில் பெரிய பெரிய போஸ்டிங் கிடைக்கும், அவங்கெல்லாம் தான் வெளியே போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் நியூசிலாந்துக்கு இது மிகப்பெரிய இழப்பு. இதை நாடு எப்படி சமாளிக்குது அப்படின்னாக்க, மற்ற நாடுகளிலிருந்து அங்கே குடியேறவங்களோட அந்த போக்கு வந்து ஊக்குவிக்குது. யார் வேணாலும் இங்கே வந்து குடியேறலாம் அப்படின்னு அழைக்குது. விசா ப்ராசஸை எளிமையாக்கியிருக்காங்க. 2 வருஷம் மட்டும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 2-3 வருஷமாக நியூசிலாந்தை நோக்கி படையெடுக்கிற மற்ற நாட்டுக்காரங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. முக்கியமாக பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியர்கள் இந்த 2 வருஷத்தில் அதிகமாக அந்த நாட்டை நோக்கி போகிறாங்க. பட் இந்தியர்கள் அங்கே போகிறது அப்படிங்கிறது நியூசிலாந்தில் போய் வேலை பார்க்குறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பகுதி காரணம் தான். மாறா முதல்ல நியூசிலாந்துக்கு போயிடுறது, அப்புறம் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறது, இதுதான் உங்களுடைய கணக்கு வழக்கு. அதற்காக தான் நியூசிலாந்து நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமை எதிர்காலத்தில் சிக்கலை உருவாக்குனுச்சுனாக்க குடியேற்ற விதிகளில் நியூசிலாந்தும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி கடுமையான கட்டுப்பாடுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு அடிப்படையான காரணம். ஒரு பரந்துபட்ட பார்வையில் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம பார்த்துருக்கோம். நியூசிலாந்துலேருந்து ஏன் எத்தனை லட்சம் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் வெளியேறாங்க அப்படிங்கிறது ஒரு நேரடியான கேள்வி. அதுதான் அப்படின்னாக்கா அதுக்கான நேரடியான பதில் அந்த நாட்டோட புவியியல் அமைப்பு அப்படி இருக்குது, அதனால் வெளியேறாங்க அப்படின்றது. அந்த ஒரு கேள்விக்கு பின்னால் அந்த நாட்டோட அரசியல் பூகோளம் எல்லாத்தையும் தொகுத்து வச்சு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.